நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது எழில் கிட்ட வந்து மனோவரி தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க வந்து உண்மையை சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து எழில் வந்து அங்கே வேலை பார்க்குற அந்த நர்ஸ் மாதிரி வேலை பார்க்குறாங்கள அவங்கள வந்து அடித்து உண்மையை கேட்காங்க. இங்கே வர்றா ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா இந்த இடத்துக்கு போலீஸ் வரும். போலீஸ் வந்து தான் உங்களை விசாரிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அவங்க வந்து அமைதியாவே இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது. சுடர் நீ வந்து போலீஸுக்கு கால் பண்ணு. அவங்க வந்து அவங்க விசாரிக்கிற விதமா விசாரிச்சா தான் இவங்க உண்மைய சொல்லுவாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்க்காங்க. டேய் உண்மைய சொல்லிருவோம்டா. போலீஸ்ட்டலாம் நம்மளால அடி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சார் உண்மைய சொல்லிடுறோம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கடா யார்டா அந்த உங்கள இப்படி செய்ய சொன்னது? அப்படிங்கிற மாரி வந்து கோவப்பட்டு எழில் கேட்காரு. அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மனோகரி மேடம் தான் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. நினச்சேன் நானு. அவ தான் பண்ணியிருப்பான்னு நினச்சேன். அவ்வளோ பிராடுத்தனம் பண்ணவ, இந்த வேலையும் பண்ணுவான்னு நினச்சேன். இந்த மாரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் அவ தானே பண்ணுவா. அவள எங்க சொல்லுங்கடா அப்படிங்கிற மாரி கேட்காங்க. மேடம் எங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்கள பண்ண சொன்னாங்க. காசு தரேன்னு சொன்னாங்க. காசுக்கு ஆசைப்பட்டு நாங்க இந்த மாரி பண்ணிட்டோம் சார். இப்ப அவ எங்க இருக்கா சொல்லுங்கடா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐயோ சார்! அது சத்தியமா எனக்கு தெரியாது. இங்க வந்து கரண்ட் எல்லாம் வந்து எல்லாம் மாட்டிக்கிருவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க சார் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்டா காசுக்கு ஆசைப்பட்டு எத்தனை பேர் உயிரோட போயிருக்கோம். ஏன்டா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழில் வந்து திட்டுறாங்க. சார் சாரி சார் மன்னிச்சிடுங்க. ஏதோ குடும்ப கஷ்டத்தில் காசுக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுத்தா தான்டா சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கனகவள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க சரி விடுப்பா அவங்க தான் காசுக்கு ஆசைப்பட்டு ஏதோ குடும்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. விட்டுருவோம் அவங்கள பிடிச்சி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் மனோகரி தானே. அவளை பார்த்துக்குருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மனோகரி மட்டும் என் கையில் கிடச்சா அவளை சும்மா விட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து எழில் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம சுடரையும் அவங்க அப்பாவையும் தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு பார்த்துக்கிட்டோம்னா உடம்பு சரியில்லை போல். அதனால வந்து ரொம்ப அவங்க அக்காவை நினச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி ஆகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன் அக்கா எங்கே இருக்காளோ எப்படி இருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. நம்ம சென்னைக்கு வந்துட்டோம்ல இனி சீக்கிரமாகவே அக்கா வந்து கண்டுபிடிச்சிருவோம்ப்பா. நீங்கள் அதையும் நினச்சி ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. இந்தாங்க ஃபஸ்ட்டு டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்க போகிறாங்க. சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்காங்க. இல்லைம்மா சாப்பிடலம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சாப்பிட்டு டேப்லெட் போடுவோம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊட்டி விட்டோடனே பேக்ரவுண்டில் வந்து அப்பா சாங்கெல்லாம் போடுறாங்க. பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அவங்க சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இந்தாங்கப்பா உங்களுக்கு டேப்லெட் போட்டால் தான் சரியாகும். டாக்டர் வந்து டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாம் கொடுக்காங்க. அவர் வந்து டேப்லெட் போடுறாரு. டேப்லெட் போட்டு முடிச்சுட்டு சரிப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சரியா எதுவும் ஒன்றா எனக்கு கால் பண்ணுங்கள். எது நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் வந்து படுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.